ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் ஆதித்தன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி எங்கே வந்திருக்கிறோன்னாக்கா, காவேரிப்பட்டினம் சண்முக செட்டி தெருவில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த கோயில் 2வது முறையாக மயானசோரை தேர் நடைபெற உள்ளது இந்த வருடம். அதனால் போன வருடம் முடிந்தது. போன வருஷம் தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. அந்த ஒரு வருஷத்துலேயே கும்பாபிஷேகம், அப்புறமேல மயானசுரை தேர் எல்லாம் மயானசுரையெல்லாம் முடிஞ்சது நல்லபடியாக. அதில் ஒரு சில திருத்தங்கள் இந்த வருடமும் அதே மாதிரி செய்ய போகிறாங்க. அதுக்காக கும்ப பூஜை செய்யணும். கும்ப பூஜைனாக்கா அந்த கரகம், சக்தி கரகம், கபாலம், அதுக்கெல்லாம் கும்ப பூஜை செய்யணும் முன்னாடியே. அது இந்த வருஷம் முன்கூட்டியே செஞ்சுட்டு அப்புறம் பண்டிகை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த முறை செய்கிறோம். இன்றைக்கி கும்ப பூஜைக்காக எல்லா ஏற்பாடுகளும் பக்தர்கள், அறங்காவலர்கள் எல்லோரும் சேர்ந்து பொதுமக்கள் எல்லோரும் முன்னே நின்று இது பண்ணி செய்கிறாங்க. அதுக்காக இன்றைக்கி கும்ப பூஜை வழிபாடு, கும்பத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சக்தி கிரகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு தென்பண்ணி அலங்கரையில் எல்லாம் வச்சு அபிஷேகங்கள்லாம் பண்ணி அங்கேருந்து அலங்க வச்சு அங்கேருந்து மேளதாளத்தோடு கோயிலுக்கு கொண்டு வந்து இங்கே பலி கொடுத்து அப்புறமா கோயிலுக்குள்ளே வச்சு அது கும்பம் போட போகிறாங்க. அது கும்பமெல்லாம் சாயந்தரம் 5-6 மணிக்கு போட போகிறாங்க. அதனால் அதுக்கு முன்னால் இப்போ கோயிலிருந்து சக்தி கிரகம் எடுத்துகிட்டு போயிட்டு தென்பண்ணி ஆற்றங்கரையில் வச்சு அபிஷேகங்கள் எல்லா அபிஷேகமும் செஞ்சு அலங்காரம் செஞ்சு அங்கேருந்து எடுத்து வராங்க. அந்த நிகழ்ச்சியை மட்டும் இந்த வீடியோவில் காணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப காண கிடைக்காத நிகழ்ச்சிகள். கண்டிப்பாக பாருங்கள். ஆன்மீகம், சாமி கும்பிட்றவங்கெல்லாம் கண்டிப்பாக பாருங்கள். எல்லோரும் பாருங்கள், நல்லாயிருக்கும் எப்படி இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது திருத்தங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. நானும் திருத்திக்கிட்டு அதுக்கு பிரகாரம் உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஏதாவது திருத்தங்கள் வேணும்னா சொல்லுங்கள். ஓகே மக்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அதே போல் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்து வந்த எல்லா வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். வாங்க பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. கூட இவர் தர்ம அறங்காவலர் கோயிலுக்கு இவர் மூலயமா தான் இந்த கோயிலெலாம் நிர்வகித்து வராரு, வாசுதேவ செட்டியார். அப்புறமேல எல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் மக்களே. வாங்க, அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்க நானும் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் வேண்டி பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக கோயிலுக்கு வாங்க. கோயிலுக்கு வந்து பாருங்கள், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். அந்த சக்தி வாய்ந்த அம்மன் இந்த இடத்துல தான் தேரும் வந்துச்சு. தேருடைய வீடியோ போட்டிருக்கிறேன். புதிய தேர் திருப்பத்தூர்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அதுக்கெல்லாம் பூஜைகள்லாம் செஞ்சு நேற்று கோயிலுக்கு கொண்டு வந்து ஒப்படைச்சாச்சு. மக்களே, பக்தர் எல்லாம் பக்தர் மூலயமா எல்லாம் கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து செஞ்சாச்சு, கோயிலுக்கு அர்ப்பணிச்சாச்சு. அதே போல் ஒவ்வொன்றும் பூத வாகனம் வரப்போகுது, சிம்ம வாகனம் வரப்போகுது, ஒவ்வொன்றும் வரப்போகுது. இந்த நல்ல நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டே இருக்குது. இந்த கோயிலில் ஏதாவது ஒரு விசேஷம் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு மேலே கண்டிப்பாக எல்லோரும் வந்து அம்மனை தரிசித்து போங்க. சக்தியை, அந்த அம்மனுடைய அருளை பெற்று செல்லுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம்.
கூடையில் இருந்துச்சுங்களா? அது எடுக்கக்கூடாதா? ஸ்டவ் கிட்ட வச்சுருங்க. இங்கே வைங்க. திருப்பி அதில் வைங்க. பூ மாலைலாம் அதில் வச்சுக்கோங்க. காவேரிப்பட்டினம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் சக்தி கிரகம் சண்முக செட்டி தெருவின் பூங்கானத்தம்மன் திருக்கோயிலுடைய சக்தி கிரகம் வந்தாச்சு. அதுக்கு கும்ப பூஜைக்கான ஆரம்பம். அபிஷேகம் செய்ய போகிறாரு கவின் சுவாமிகள். அதை கரகத்தை எடுக்க போகிறவர் விஜய் சுவாமிகள். கபால் எடுக்க போகிறவர் பூபால சுவாமி. அவங்களாம் வந்திருக்கிறோம். இதெல்லாம் உலகம் போற பரவாயில்ல. இந்த வார்த்தைகள்லாம்
அதில் போட வரம் போடுப்பா. கற்பூர தட்டை உபதி அதான் 2 பேர் நீங்கள் வரலாம். அட்டங்காட்டு காற்று அடிக்குது. லேட்டாக பால் போடுங்க, அவ்வளோதான். எல்லாமே எடுத்துட்டு போகலாம். இது வேலை இல்லை. கயிறுவாவே எடுத்து வச்சுக்காம சந்தனம் குங்குமம் மட்டும் வச்சிருந்து கேட்பாரு. அது மட்டும் கொஞ்சம் இருந்தெல்லாம் இல்லை. நான் அதெல்லாம் ஐ டோன்ட் லைக். இங்கே பண்ணுங்க. ஏமா கல் மேலே காலை வழுக்குது. மணல்லே போங்க. ஹலோ மக்களே, சக்தி கரகத்துக்கெல்லாம் அபிஷேகம்லாம் நல்லபடியாக தென்பண்ணை ஆற்றங்கரையில் உட்கார வச்சு அம்மனை நல்லா சக்தி கரகம்லாம் அபிஷேகம்லாம் முடிஞ்சாச்சு. எல்லா விஷயமும் சொன்ன விஷயம் முடிஞ்சது. இப்போ சக்தி கரகம் அலங்கரிக்க போகிறாங்க. இப்போ வேப்பிலைங்க, பூக்கள் அதெல்லாம் வச்சு குங்குமம், திருநீர், மஞ்சள், சந்தனம் இதை வச்சு அலங்காரம் பண்ணி சக்தி கரகம் எடுக்கிறவருடைய தலையில் இது பண்ணி அவருக்கு வச்சு அவர் மூலிமா கோயிலுக்கு கொண்டு போயிட்டு அங்கே வந்து ஆடு பலியிடுவாங்க. ஆடு கோழியெல்லாம் பலியிட்டு கோயிலில் கொண்டு போய் வச்சுருவாங்க. சாயந்தரமாக அப்புறமேல கும்ப பூஜை வந்து சாயந்தரமாக நடக்கும். இப்போ இந்த நிகழ்ச்சியை மட்டும் நான் இதில் போடுறேன். அதனால் இப்போ சக்தி கரகம் அலங்காரம் பண்ணி கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. அதை மட்டும் பாருங்கள், கண்ணு ரசியுங்கள். மக்களே, சக்தி கரகன்றது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதுக்கு தான் அதுக்கு பேரே சக்தி கரகம். எல்லா கோயில்கள்லேயும் இருக்கும். போன வருஷம்தான் முதல் முறையாக இந்த கோயிலில் மகாசிவராத்திரி தேரெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சது. மகாசிவராத்திரி மயான சூறையெல்லாம் நடந்து முடிஞ்சது. இந்த சக்தி கரகம், கபாலம் இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கும்ப பூஜை செய்யணும் அப்படின்ட்டு சொன்னதுனால இந்த வருஷம் பண்டிகைக்கு முன்னாடி இந்த கும்ப பூஜை சக்தி இதுக்கெல்லாம் செய்ய போகிறோம். அதை தான் நீங்கள்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. தென்பண்ணை ஆற்றங்கரையில் ரொம்ப அருமையான அபிஷேகம்லாம் நடந்துச்சு. இப்போ அலங்காரம் நடந்துகிட்ருக்குது இதுக்கு சக்தி கரகத்துக்கு. பாருங்கள், ரொம்ப அருமையான காட்சிகள். இதெல்லாம் பார்க்க முடியாத காட்சிகள். அதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்குறோம் மக்களே. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு முதல் முறையாக பார்க்குறவங்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே. எனக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லா பொதுமக்கள், பப்ளிக்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி எல்லா ஆன்மீக நிகழ்ச்சிகள் எங்கெங்கே அந்த கோயிலில் கல்யாணம், சாமிக்கு கும்பாபிஷேகம் இந்த மாதிரி எது நடந்தாலும் எனக்கு தெரிஞ்சாக்க கண்டிப்பாக போய் எடுத்து உங்களுடைய வீடு வரை, உங்கள் கைகள் வரை தொலைபேசியில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை.
ஓகே மக்களே, வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க மக்களே. ஓகே, நன்றி, வணக்கம். இது காவேரிப்பட்டினம் சண்முக செட்டி தெருவில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பூங்காவனத்தம்மன் திருக்கோயிலுடைய சக்தி கரகம். இந்த கோயில் 2 வருடம் தான் ஆச்சு கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி. ஆனால் முதல் வருடமே மயான சுரை இதுவும் நடந்து முடிஞ்சது. இது வந்து இப்போ வரப்போகிற மாசி மாதம் 2வது மயான சுரை நடக்க போகுது இந்த அம்மனுக்கு. அதனால் ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு எல்லோரும் விழாக்குழு, பக்தர்கள், மக்கள், சமூகம் எல்லோரும் ரொம்ப முயற்சி பண்ணி செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் தேவை மக்களே. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளார போய் வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குதுன்றது கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாம் அந்த கோடியிலே போட்டுக்கோங்க எல்லாம். ஊதுபத்தி எடுப்பா, ஊதுபத்தி.
மிச்சமாயிற்றவும் பாத சிலமையிலொழியும் புஷ்பராகத்தினால் தாலி அழகும் அது கொப்பி நலகும் சத்தியசிவனார் அடியார் சொல்லத்தகுமோ கும்பட்டிற்கு புகழோடு வாழ்ந்திருக்கும் அந்த காமச்சூமை பத்துவரல் மோதிரமோ எத்தனை பிரகாசமது அம்மா பாடக தண்டான் வளர்ச்சி குத்தியோ ரத்தின பதக்கமும் மோகன மாலை கழகம் கருடூரியமும் புஷ்பராகத்தினால் முடிந்திட்ட உன் தாலி கழகம் இருக்கின்ற காதல் கம்பளும் சிறுகாது மகமாயினி அம்பிகள் அங்காரி ஆயாலும் பூங்காவனத்தம்மா ஆதிசிவன் தேவையரே கடகம் பிறந்ததம்மா கண்டனூர் மேடையில் பிறந்ததம்மா விஜயனார் வட்டம்மா பிறந்ததம்மா குலங்கமாணி மண்டபத்தில் பிறந்ததம்மா சிவலிங்க பாறையா உன் பிச்சாணி மண்டபம் பிறந்ததம்மா உடுக்கை பிறந்ததம்மா உடுக்கை பிறந்த மண்டபத்தில் பிறந்ததம்மா மண்டையில் ஓம் காளி ஓம் பைரவா விஜயேஸ்வரா விஜயேஸ்வரா சுந்தரகாளி வியாடிச்சி வியாழக்காளி வியாழக்காளி யாகவுந்தனை கொண்டாடி முன் குறைகளை ஒதி நின்று உண்மையாய் 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 என்பதேனோ இல்லையோ இல்லையோ போல போல அவர் பிடிக்காது எழுத்துமா அவர்கிட்ட கொடுத்து பிடிங்க கல் இருக்கு பின்னாடி மகமாயி மணி Gracias.
இதெல்லாம் யார் தூக்கி வர முடியாது, சின்னதாக பண்ணிக்கணும். பார்த்து நிதானமாக கூட்டணும். அப்புறமா நான் என்ன எடுக்கலன்னா கேட்கக்கூடாது. கரகத்துக்கு பின்னாடி தான் போனோம். கொண்டாடு உணவும் எங்கள் மீது வறுமையை வைத்து நீ குழப்பமா இருப்பது என்று நான் அறியாமல் உங்கள் மீது சதமாக நம்பி நடப்பேன். வலது வைக்க ஜாதகம் உனக்கல்லையம்மா புகழ் நடைகளுடைய மகனை என்றதாய் எப்பிகளங்காரி ஆயால பூங்கா வளர்த்தா வேப்பில கரையத்திலை பிரிவந்த அழகல்ல ஆனந்தமாகவே இது என்ன ரூபம் அம்மா, இது என்ன ரூபம் அம்மா,
பாம்புன்னா படையா நடுங்க தலைமையிலையும் பகவான காலுக்கு கீழே ஆட்சி புரியும் காளியவர் ஆயா பத்திர காளி காளியிலே 18 காளி காளியிலே மொத்தம் 18 காளி 18 காளையில மயான காளி வேலையில அங்காள பரமேஸ்வரி அக்கா தங்க 2 7 பேர் எப்படி வர தெரியுமா மலையனூரில் வாழ்கின்ற ஓம் சக்தி நடல சுடலவனம் சுடலா தில்லவனம் பார்ப்பவர்க்கு பார்வதியா பார்ப்பவர்க்கோ பார்வதியா பகைத்து விட்டாளி கொலகாரி உன்னை பகைச்சு விட்டாளி கொலகாரி காண்பவர்க்கா காணமயில் யாருக்கும் மடங்காத படி நெருப்பு ஆசி ஒரு மாசத்துல அமாவாசை சிவராத்திரி அந்த அமாவாசை நேரத்தில் ஆயா பிரம்மன் சிரமறுத்து வெறியான் பிடித்து கொள்ளையம்மா அது மாயான கொள்ளையில அந்த பரமேஸ்வரி அந்த சிவன் பார்வதி அந்த அர்த்தநாதீஸ்வரி அக்கா இங்க 5 68 காளிகளோ
மங்கு மனிதெலும்பை மார்மீது சுமந்து கொண்டு அங்காள பரமேஸ்வரி அங்கமாய் அழைக்கப்படும்பார். மனிதெலும்பை மார்மீது சுமந்து கொண்டு அங்காள பரமேஸ்வரி அங்கமாய் அழைக்கப்படும்பார். சூனியம் செய்து நெஞ்சை பிளந்து படைத்த பாசாண்டி பூசாரி அவன் நெற்றிகன் படைத்தவனா நிலத்தகுதி பார்வையல்ல, உச்சிகன் படைத்தவனா உலகமெல்லாம் பார்வையம்மா. படுத்த இடம் சுடுகாடு சூறையாடு மாசானம் பிணத்தை எல்லாம் பால்வாடிய தின்பவள், பிணத்தை எல்லாம் சூறையாடி உண்பவள். சில்லரும்பா முருகன்னு சங்கரிப்பா, பதினோடு சில்லரும்பா கருவுன்னு சங்கரிப்பா. பிணத்தை மாண்டிச்சு பூமகளே என் பெரிய நாயக்கு.
நாராயண கோவிந்தமே